சமீப காலங்களாகவே இந்திய அரசியல்ல அதிக அளவு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்து மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றதுதான். அதுலயுமே குறிப்பாக பீகார்ல நடத்தப்படக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற நடவடிக்கையை பத்தியதாக இருக்கு. இப்போ அதை பத்தி ஒரு புதிய சர்ச்சை அப்படின்றது எழுந்திருக்கு. அதாவது தேர்தல் ஆணையத்து மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படின்றது மேலுமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது தற்பொழுது உருவாகி இருக்கு. பீகார்ல நடந்துட்டு வரக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரையும் பெண்களையும் குறிப்பாக திட்டமிட்டு நீக்கி இருக்கிறதாக இந்த இடத்துல குற்றச்சாட்டுகள் அப்படின்றது எழுந்திருக்கு. ஒரு முன்னணி தனியார் பத்திரிகையுடைய விசாரணையில இந்த விஷயமானது உறுதி செய்யப்பட்டும் இருக்கு. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் பத்தியுமே பல கேள்விகள் தொடர்ந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு அரசியல் சதித்திட்டமா இல்ல கவனக்குறைவா? இது இந்திய ஜனநாயகத்துடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கா? இப்படி பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு. சர்ச்சைக்கு பின்னணியில நடந்திருக்கக்கூடிய முழுமையான விஷயம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்தியாவுடைய ஜனநாயகம் அப்படின்றது ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தலுடைய செயல்முறையில தான் தங்கி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதிகபட்சமாக இந்த செயல்முறையுடைய அடித்தளமே துல்லியமாகவும் ஒரு நம்பகமான வாக்காளர் பட்டியலை உருவாக்குறதுல தான் இருக்கு. ஆனா பீகார்ல இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துடைய பணியில வெளிவந்திருக்கக்கூடிய சில குளறுபடிகள் அப்படின்றது இந்தியாவுடைய தேர்தல் முறையில இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை மேல கடுமையான கேள்விகளை எழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு. ஆனா இந்த முயற்சி அப்படின்றது தோல்வி அடைஞ்சதாக இருக்கு அப்படின்றதுக்கு பல சான்றுகள் அப்படின்றது இப்போ இந்த கலாய்வு மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. வரைவு வாக்காளர் பட்டியல்கள்ல பகுப்பாய்வுல பார்க்கும் பொழுது சில டஜன்கள்ல இருந்து பல நூறு வாக்காளர்கள் வரைக்குமே ஒரே முகவரியில தான் அவங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப பூர்ணியா, கதிகார், மதுபான் மற்றும் ஹர்சிதி ஆகிய தொகுதிகள்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலாய்வுல இது நமக்கு தெளிவாகவே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் வீடு வீடா போய் சரிபார்க்கக்கூடிய செயல்முறையை முறையாகவே அங்க நடைபெறல அப்படின்றதையும் நமக்கு அதை எடுத்து காட்டியிருக்கு. தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வரைவு பட்டியல்கள் படி பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுல ஒரு சிலரே தான் வசிக்க முடியும், கரெக்டா? ஆனா நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் அப்படின்றவங்க அதே முகவரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வ செயல்முறைகள்ல இருக்கக்கூடிய பெரிய ஓட்டைகள்ல தான் நமக்கு காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல இப்போ கதிகார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அப்படின்றவங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல பல்வேறு வேறுபட்ட மதமும் சாதியும் சமூகங்களையும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க, அந்த வீட்டுடைய உரிமையாளரா இருக்கக்கூடியவங்க அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஒரே வார்டுல வசிக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா இது ஒரே வீட்டுடைய முகவரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரியான ஒரு சமூக யதார்த்தங்களுக்கு முற்றிலுமாகவே முரணா இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வெறும் ஒரு பிழையாக பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது திட்டமிட்டு நடந்திருக்கக்கூடிய ஒரு முறைகேடு அப்படின்றதுக்கான பெரிய சான்றாக தான் இந்த விஷயமானது இருக்கு. பல பேர்களை முற்றிலுமாகவே அவங்களுக்கு அந்நியமானதாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வாக்காளர் தரவுகளை யார் எப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயம் இல்லைன்றத நமக்கு காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த பீகார் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் அப்படின்றது பல்வேறு வடிவங்கள்ல நமக்கு வெளிப்பட்டதாக இருக்கு. சில வாக்காளர் அடையாள அட்டைகள் சரியான முகவரியை கொண்டிருந்தாலுமே கூட அதோடைய வரவு பட்டியல்ல தவறான முகவரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பூர்ணியாவில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு பூர்ணியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற வருவாய் அதிகாரியுடைய உண்மையான முகவரி அப்படின்றது வேறாக இருக்கு. ஆனா அவருடைய பேர் வாக்காளர் பட்டியல்ல ஒரு கோவிலுடைய முகவரியில இடம் பெற்றிருக்கு அப்படின்றது. இதே போலதான் ஒரு வீட்டுடைய உரிமையாளருக்கு அவருடைய வீட்டு எண்ணு அப்படின்றது தவறாகவும், அதாவது அவருடைய சகோதரருக்கு அது ஒதுக்கப்பட்டதாக அந்த இடத்துல இருக்கு. இப்போ இது மாதிரியான தவறுகள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய அந்த சரிபார்ப்பு செயல்முறைகள் எவ்வளவு ஒரு மேலோட்டமானதாக நடந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெளிவாகவே காட்டுது அப்படின்றதுதான். வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முகவரிகள் பெரும்பாலுமே ஒரு தெளிவற்றையாகவோ இல்ல வார்டு எண் மட்டுமே கொண்டிருக்கிறதாக இருக்கிறதால சுயதீனமாக சரிபார்க்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட இது சாத்தியமற்றதான ஒரு விஷயமாக தான் இருக்கு. இப்போ இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையத்துக்கு கீழே பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள்னு சொல்லப்படக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ்களுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும் பொழுது இங்க
பல பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டு எண்களை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பெரிய அளவுக்கு கிடையாது அப்படின்றத வெளிப்படையாகவே அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இதுலயும் சிலர் வந்து வீட்டு எண்களை பயன்படுத்தாம அவங்களுடைய பெயர்களுடைய அடிப்படையில தான் தரவுகள் வந்து பதிவு செய்யப்படுறதாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் சில பூத் லெவல் ஆஃபீஸர்கள் வந்துட்டு அவங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான முறைகேடுகள் அப்படின்றது நடந்து வரதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல சில அதிகாரிகள் அப்படின்றவங்க தவறான வீட்டு எண்களை திருத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமற்ற முறையில வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் அப்படின்றது தவறான பதிவுகளை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கூட உயர் அதிகாரிகளுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறதாகவும் மாவட்ட அளவுல தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து களப்பணியாளர்கள் மேல முறையான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்றதையும் மேற்பார்வை இல்லை அப்படின்ற விஷயத்தையுமே காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. இப்போ சில சந்தர்ப்பங்கள்ல பார்க்கும் பொழுது வாக்காளர் பட்டியல்ல குறிப்பிட்ட வீடுகள்ல இருந்தே வந்து ஒரு சந்தேகம் அப்படின்றது எழுந்திருக்கு. அதாவது இப்போ கதிகார் மாவட்டத்துல சாவடி எண் 222 இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல 197 வாக்காளர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த கள ஆய்வுல அந்த வீடு 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் அதோடைய உரிமையாளர் வந்து வேறொரு இடத்துக்கு வந்து குடிபெயர்ந்துட்டாங்க அப்படின்றது இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த வீடும் கூட மழையோட சமயத்துலலாம் அடிக்கடி வெள்ளத்துல மூழ்கும் அப்படின்னும் அதனால அது பாழடைஞ்ச நிலையில இருக்கிறதாகவுமே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரியான வீடுகள் அப்படின்றது நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கு முறையான கள ஆய்வு அப்படின்றது இந்த இடத்துல நடத்தப்படல அப்படின்ற விஷயத்த நமக்கு நிரூபிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி இருக்கு. இது தேர்தல் ஆணையத்துடைய செயல்முறைகள்ல இருக்கக்கூடிய வெளிப்படையான குளறுபடிகளையுமே அதோடைய பொறுப்பற்ற ஒரு தன்மையுமே காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. இதே போலவே இப்போ மதுபான்ல இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் அதிகாரி அவர் வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த பிழைகள் அப்படின்றது ஒரு கவனக்குறைவான செயல்லாம் கிடையாது. இதுக்கு மாறா 15 ஆண்டுகளாகவே நடைமுறையில் இருக்கக்கூடிய குறைபாடு அப்படின்றது வேரூன்றி இருக்கு அப்படின்றதாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு கிராமத்துல வீட்களுடைய எண்கள் அப்படின்றது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணை அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு 129 வீடுகள் அப்படின்னா அந்த எண்ணை அதை அடையும் பொழுது ஒவ்வொரு அதுக்கு அடுத்ததா சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு புதிய வாக்காளருமே அந்த வீட்டுடைய கீழே தான் வந்து சேர்க்கப்படுறாங்க அப்படின்ற விஷயம் இப்ப தெரிய வந்திருக்கு. அப்போ பல வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய முகவரிக்கான சான்றாக வந்துட்டு உள்ளூர் பஞ்சாயத்து சான்றிதழை தான் வந்து சமர்ப்பிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வீட்டுடைய எண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குறிப்பிடப்படவே இல்லை. இந்த நடைமுறை அப்படின்றது வாக்காளர் பட்டியலை உருவாகக்கூடிய அடிப்படை விதிகளையே வந்து மீறதாகவும் இருக்கு. இது வாக்காளர் பதிவோட போது பின்பற்ற வேண்டியதாக இருக்கக்கூடிய கடுமையான வழிகாட்டுதல்கள் வந்து தளர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இது ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய மோசடிக்கு வழிவகுக்கும் அப்படின்றதையும் காட்டுறதாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இது குறிச்செல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய செய்தி தொடர்பாளருக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய விரிவான கேள்விகளுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை அப்படின்றதுதான் நாட்டுடைய ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய ஒரு முக்கியமான விவகாரத்துல தேர்தல் ஆணையமானது மௌனம் காக்குது அப்படின்னா அதோடைய பொறுப்பு கூறல் அப்படின்ற விஷயத்துடைய சந்தேகம் இங்க மேலுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஆக தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் பதிலளிச்சு தவறு செஞ்சிருக்கக்கூடியவங்க மேல கடுமையான நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படணும் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாக அமைஞ்சிருக்கு. மேலும் ஒரு துல்லியமான வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வாக்காளர்களுடைய உரிமையையும் தேர்தலுடைய நேர்மை இப்படின்ற ரெண்டையுமே உறுதி செய்யறதாக இருக்கணும். ஆனா பீகார்ல வெளிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் அப்படின்றது ஜனநாயகத்துடைய அடித்தளத்தையே ஆட்ட காண வச்சிருக்கு. வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய தவறான பதிவுகள் அப்படின்றதும் இரட்டை வாக்காளர்களை உருவாக்குறது அப்படின்றதும் இறந்தவங்களையும் இடம்பெயர்ந்து இருக்கக்கூடியவங்கள பெயர்களை நீக்காம தவிர்க்கிறது அப்படின்ற மாதிரியான மோசடிகளுக்கு இந்த விஷயமானது இப்போ வழிவகுத்திருக்கு. இது வாக்குச்சீட்டுக்கு முந்தைய முறைகேடுகளையும் வாக்காளர்களை ஏமாற்றக்கூடிய சதித்திட்டங்களையுமே எளிதாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இது தேர்தல் முடிவுகளை பாதிக்கிறது மட்டும் இல்லாம வாக்களிக்கக்கூடிய உரிமை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையுமே மக்களுக்கு குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும். இதே போலவே பீகார்ல வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் தனித்தன்மையானது அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. கடந்த காலங்களையுமே இது மாதிரியான பல சம்பவங்கள் அப்படின்றது நாடு முழுவதுமே வந்து பதிவாகி இருக்கு. உதாரணத்துக்கு எடுக்கும் பொழுது 2018 கர்நாடகாவில போலி வாக்காளர் அட்டைகள் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தி இருந்துச்சு. அது போலதான் அசாம்லயுமே குடியுரிமை பதிவேட்டுல பேர் இல்லாத ஒரு லட்சக்கணக்கான மக்களுடைய நிலை அப்படின்றதும் கேள்விக்குள்ளாகி இருந்துச்சு. இது மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்றது நாடு முழுவதுமே வாக்காளர் பட்டியல்களுடைய திருத்தறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஒரு புதிய தொழில்நுட்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய மற்றொரு வெளிப்படையான
முறையை வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அவசியத்தையுமே நமக்கு உணர்த்துறதாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த விஷயமானது பீகார்ல வர இருக்கக்கூடிய தேர்தல்களுடைய நேர்மைக்கு இந்த முறைகேடுகள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஏற்பட்டிருக்கு. தவறான வாக்காளர் பட்டியல்கள் தேர்தல் முடிவுகளை எளிதாகவே திருத்த பயன்படுத்தப்படலாம் அப்படின்றதும், அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதரவாளர்களை போலியான முறையில பதிவு செஞ்சு வாக்குகளை பெற முயற்சிக்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த இடத்துல நமக்கு பார்க்க முடியுது. இது ஆரோக்கியமான ஒரு போட்டிக்கு பதிலாக முறைகேடான ஒரு தந்திரங்களையே வந்துட்டு ஊக்குவிக்கிறதாக இருக்கும். இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் உறுதியான விரைவாக எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை எடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா இது எதிர்கால தேர்தல்களுக்கு ஒரு மோசமான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்றதுதான். இது இந்திய ஜனநாயகத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கும் குடிமக்களுடைய உரிமைகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது பார்க்க முடிகிறது. இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.